கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் எல்கானா என்ற மனிதனுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். ஒரு மனைவியின் பேர் அன்னாள், மற்றொரு மனைவியின் பேர் பெனினாள். இதில் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதனால் அவளின் சகோதரி அவளை எப்பொழுதும் ஏளனமாகவும் இழிவாகவும் பேசி கொண்டிருப்பாள். இதனால் அன்னாள் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆமாங்க, அண்ணன் மனம் கசந்து அழுது கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் அவளின் கர்ப்பத்தை திறந்தார். அவள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தாள். கர்த்தர் அவளின் கர்ப்பத்தில் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் ஞானியையும் கர்த்தருக்கு பிரியமான தீர்க்கதரிசியும் உருவாக்கி அவளை மேன்மைப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீயும் அன்னாலை போல மனக்கசந்து அழுது கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போகிறார், ஒரு அதிசயம் செய்ய போகிறார். நீ யார் முன்னாடி தலகுனிந்து நின்றையோ அந்த இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். யாரெல்லாம் உன்னை ஏளனமா இழிவா பேசினாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். உன் குறைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நிறைவான பலனை உன் வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிறார். என் மகளே, மகனே, நீ தேவ சமூகத்துல விட்ட கண்ணீர் எல்லாம் வீணாய் போகல. உன் கண்ணீர் எல்லாம் கர்த்தர் பதில் தரப்போகிறார். உன் வேதனை நீங்க போகுது, உன் துக்கம் மாறப்போகுது. அதனால அன்னாலை போல உங்க இருதயத்துல இருக்க எல்லா கவலையும் கர்த்தரின் பாதத்துல வைத்துட்டு அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமீன்.